ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் பாலோட ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ தேங்காய் பால் வச்சு எப்படி ஜவ்வரிசி உருண்டை செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஜவ்வரிசி உருண்டை கொழுக்கட்டை செய்யலான்றது பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் வந்து 1/4 கிலோ வந்து வெள்ளை ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிட்டுங்க. மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் தருவாங்க. இப்போது இந்த ஜவ்வரிசியில் வந்து நம்ம ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடையில் வாங்கின ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட்லேயே தான் இருக்கும். அதனால வந்து நான் வந்து வாஷ் பண்ணி ஒரு முறை எடுத்துக்கிறேன். நல்லா கையை விட்டு லைட்டாக வந்து அலசி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து வடித்து எடுத்துட்டோம். நல்லா சுட தண்ணி நல்லா சுட வந்து நான் 1 கப்பு வந்து ஊற்றிக்கிட்டேன். 1/4 கிலோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் 1 கப்பு வந்து சுட தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த கப்பால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது கூட டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஊறி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி சரியாக ஊறலை அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா வந்து ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 மணி நேரம் எனக்கு வந்து ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து நல்லா ஊறி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து அதில் அந்த ஜவ்வரிசி வந்து முழுசாக இல்லாமல் வந்து உங்களால் பிசைய முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் எதாவது மேஷர் இருந்தால் கூட நல்லா வச்சு நல்லா மெசிச்சு எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து மாவு வந்து கிடச்சிடும். இந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம மசிச்சிருக்கோம். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. இப்போ இதுவும் வந்து திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் இன்னும் வந்து டைட்டாகும். இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஊறி வரும். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஸ்பூனாக கூட நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் நட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே மறக்காமல் வந்து ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 ஏலக்காய் தான் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். என்னோடய பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் ஸ்மெல்லே வந்து பிடிக்காது. ஆனால் அந்த கொழுக்கட்டைக்கு பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வந்து பூரணத்தை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியும் இருக்குங்க. இப்போ அந்த பூரணத்தை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து குழந்தைங்களுக்கு சுலபமாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக வந்து ஊறி வந்திருக்கு. நம்மளோட மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை பக்குவத்துக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஜவ்வரிசியில் நம்ம வந்து பச்சரிசி மாவு எந்த அளவுக்கு வந்து நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக எடுத்து நல்லா கெட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து பிடிக்க வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் வச்சு நல்லா அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. எண்ணெயும் கூட இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூரணத்தை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா அகலப்படுத்தி விட்டு எந்த அளவுக்கு வந்து பூரணம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பூரணத்தை வச்சு நல்லா சுத்தமாக வந்து சுற்றியும் வந்து நல்லா கவர் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் கூட கேப் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்கும், சரியாக வராது. 2வது இடி செய்யும்போது நமக்கு ஈஸியாக வந்து சுலபமாக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக. இப்போ எண்ணெய் வந்து பிளேட்டில் தடவி கூட அப்படியே மேலே வச்சுக்கோங்க. கையில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சா தான் நமக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டாது. இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து கையில் ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ 2வது இடி செய்கிறதுனால நமக்கு வந்து பயம் இல்லாமல் சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நல்லாவே வந்து மாவை வந்து அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அகலப்படுத்தி விட்டுட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூனாக கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வச்சேன் இல்லையா, இப்போ 2வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 டீஸ்பூன் வந்து வைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து செய்யும்போது பயமும் பதட்டமும் இருக்கும். 2வது செய்யும்போது நமக்கு ஈஸியாக வந்து வந்துடுங்க எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் சரி. இப்போ நல்லா அழகாக வந்து அப்படி கவர் பண்ணிக்கோங்க. நல்லா ஓப்பன் இல்லாமல் நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அழகாக வந்து உருட்டி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி உருண்டை அது வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா.
இப்போது நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே சின்ன சின்னதாக கூட உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து 1/4 கிலோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 உருண்டை வந்து பிடிச்சிக்கிட்டேன். நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து பிடிச்சிக்கிட்டேங்க. இப்போது ஒரு இட்லி குண்டானை வந்து நல்லா சூடு பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஒயிட் துணி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டையை வந்து இதோட வச்சிடலாங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவும் சுலபமாக வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப குறைவான டைமில் வந்து செஞ்சிடலாங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சோன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இதை வந்து நல்லா துணியெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வந்து ஆயிட்டு நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சூட்டோடு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா தேங்காய், அதை வந்து மேலே வந்து தூவிட்டோம் அப்படின்னா அந்த சூட்டோடு தூவினோம் அப்படின்னா எல்லாம் வந்து சூப்பராக ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்துருக்கிற அந்த பாதாம் முந்திரியும் வந்து மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சர்க்கரையை கூட நல்லா தோவனையாக தூவி விட்டு இந்த சூட்டோடு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படி செய்ய போகிறதில்ல. நான் வந்து எக்ஸ்ட்ரா தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி இந்த கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் தேங்காய் வந்து திக்காக அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கணும். இந்த தேங்காய் பாலை வந்து இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டையோட நம்ம ஊற்றி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது வெயில் காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் வந்து ஜவ்வரிசி கொழுக்கட்டையை வந்து செஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்து வந்திருக்குன்னுட்டு உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்த டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலோட ஊறி இதுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த பூர்ணெல்லாம் நல்லா வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த ஜவ்வரிசி உருண்டை பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா ஊற வச்சு சாஃப்டாக வந்து நல்லா சூப்பராக வருது பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது. இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.